ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மண்டே. மகாநதி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக கொண்டு போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் ப்ரோமோ எஸ்டர்டே பார்த்தோம். அந்த ப்ரோமோ கண்டென்ட்டே வந்து இன்னைக்கு எபிசோட்லேயே மேக்ஸிமம் வந்து கவர் ஆகிடுச்சு. நாளைக்கு காவேரி அண்ட் நிவேதா அக்கா வெண்ணிலா இவங்க வந்து மீட் இருக்க போகுது கன்ஃபார்மாக. அண்ட் இன்னைக்கு எபிசோடில் காவேரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. இப்போலாம் அப்பப்போ சாரியில் வராங்க. சாரி லுக் வந்து ரொம்ப நல்லா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இன்னொரு சைட் விஜய் அவங்க ஃபேமிலியில் ஒருத்தவங்க தான் வந்து அந்த அன்னதானம் பண்ணணும் அவங்க பாட்டின்னு சொன்னதுனால அவங்க ஒய்ஃபையே வந்து அனுப்பி வச்சிருக்காரு. அதுலேயுமே அவர் வந்து என்னுடைய ஒய்ஃப் தான் வராங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவங்க கிட்ட சொன்னது. அதை வந்து அவங்க காவேரி கிட்ட மிஸ்ஸஸ் அப்படின்னு சொன்னதை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ரசித்தாங்க. எனிவேஸ் அது பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய அந்த இன்னர் ஃபீலிங்ஸை வந்து வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க நம்ம காவேரி சைட். இன்னொரு சைட் விஜய் வந்து தாத்தா வந்து அட்வைஸ் பண்ணாங்க இல்லையா, காவேரியை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அவருமே நான் பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு அந்த அவர் மைண்டில் இருக்கிறது வந்து அந்த கான்ட்ராக்ட் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து அப்பப்போ வந்து போயிட்டு இருக்கு. ஸோ எனிவேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அவருமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிவினோடைய ரீஎன்ட்ரி இருந்துச்சு. எனிவேஸ் அவரோட சீனுமே வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ரொம்ப இழுன்னு இருக்காமல் ஒரு டீசெண்டான குட் எபிசோட் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். ஃபைனலி இப்போ 100% கிளியர் ஆகிடுச்சு. நிவேதாவாக இருக்க வெண்ணிலாவுக்கு வந்து பழைய நினைவுகள்லாம் மறந்து தான் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம சுவாமி விஜய் ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதோ மைண்ட்குள்ளே வந்துட்டு போகுது அந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ். ஸோ முக்கியமாக வந்து இன்றைக்கி என் பண்ணது வந்து எப்படா நாளைக்கு வந்து எபிசோட் போடுவாங்கன்ற அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக என் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் அதுக்கான ரீசன் காவேரி வந்து வெண்ணிலாவை மீட் பண்ணுவாங்களா, போய் பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வெளில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் சோகமாக அந்த ஃபோட்டோஸ் எதையோ பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இமிடியேட்டாக தெரிய வருமானு தெரியல. அவங்க விஜய் ஃபோட்டோஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக இவங்க ஷாக் ஆகி அது வந்து எப்படி சொல்கிறது அடுத்த கட்டத்தை நோக்கி இமிடியேட்டாக மூவ் ஆகும். அதர்வைஸ் அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்காம ஏன் இவங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட விசாரிக்கும் போது நமக்குமே தெரிய வரும் எந்த ஒரு சூழ்நிலையில் நிவேதாவாக இப்போ இருந்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அந்த ஹோம்க்கு வந்தாங்க, எந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ரிவீல் ஆகும். ஏதாச்சும் ஒன்று வந்து ரிவீல் ஆகும். ஒன்று காவேரி வந்து விஜயோட ஃபோட்டோஸை பார்த்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் இமீடியட்டாக அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகும். மேபி வெண்ணிலாவாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா அங்கே இருக்க யாருக்குமே அவங்க பேர் வெண்ணிலான்னு தெரியாது, நிவேதான் தான் தெரியும். அதர்வைஸ் இன்னொரு பாசிபிலிட்டி வந்து அவங்கள பற்றி இவங்க தெரிஞ்சுப்பாங்க. பிகாஸ் அதே நாள் வந்து நைட் ஷூட்டும் எடுத்திருக்காங்க, ஈவன் இதே காஸ்டியூமில் அவுட்டோர் ஷூட்டும் எடுத்திருக்காங்கன்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு அந்த டே போயிட்டு இருக்கு இல்லையா, அன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேல இருக்குது. ப்ரோமோ கண்டென்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம நாளைக்கு இன்னொரு ப்ரோமோ கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக் இந்த வீக் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அண்ட் அந்த ஃப்ளாஷ்பேக் ஷூட்டுமே எடுத்திருக்காங்க. ஸோ அதை வச்சுமே எனக்கு ஒரு குட்டி ப்ரெடிக்ஷன் இருக்குது. ஸோ நான் அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.